ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிரான்ஸ் நாடு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. அது என்ன தொழில்நுட்பம், இந்தியாவிற்கு எதற்காக இந்த தொழில்நுட்பம் தேவைப்படுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், அர்மீனியா இந்தியாவிடமிருந்து இன்னொரு அதிநவீன ஆயுதத்தை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அர்மீனியா அந்த ஆயுதத்தை அதிக அளவுல வாங்கி ஸ்டோர் செய்ய இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அர்மீனியா எந்த ஆயுதத்தை இந்தியாவிடம் இருந்து வாங்க போறாங்க, அந்த ஆயுதத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ஆயுத ஏற்றுமதியில செய்ய போற ஒரு புதிய சாதனை குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் 6 டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரீன்களை இந்தியாவில் கட்டுவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. இந்த திட்டத்தின் மதிப்பு 43,000 கோடி ரூபாய். இந்தியாவின் இந்த மெகா நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கும் ப்ராஜெக்டை கைப்பற்றுவதற்கு பிரான்ஸ், ஜெர்மனி, சவுத் கொரியா, ரஷ்யா, ஸ்பெயின் போன்ற நாடுகள் போட்டியிட்டாங்க. ஆனா இந்திய கடற்படை சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ஸை இந்த நாடுகளால் பூர்த்தி செய்ய முடியல. இதன் காரணமா பல நாடுகள் இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து விலகிட்டாங்க. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் தங்களுக்கு ப்ராஜெக்ட் 75I திட்டம் கொடுக்கப்பட்டால் இந்தியாவிற்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள்ல பயன்படுத்தக்கூடிய பம்ப்ஜெட் ப்ரொபல்ஷன் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. இந்த பம்ப்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஒரு அதிநவீனமான தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரிட்டன் நாட்டின் அஸ்டூட் நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன், அமெரிக்காவின் கொலம்பியா-கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் barracuda நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன்கள்ல மட்டுமே இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள்னால மற்ற நீர்மூழ்கி கப்பல்களை விட அதிவேகமா பயணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சப்மரீன்கள் அதிவேகமா பயணித்தாலும் மிகவும் குறைவான ஒலியை எழுப்பும். இதனால எதிரிகளின் சோனார் சிஸ்டங்களால் இந்த நீர்மூழ்கி கப்பலை டிடெக்ட் செய்யவே முடியாது. இதன் காரணமா பம்ப்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்னால எதிரிகளின் எல்லைக்குள் அதிவேகமாகவும் எந்த ஒரு ஒலியும் எழுப்பாமல் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த பம்ப்ஜெட் ப்ரொபல்ஷன் தொழில்நுட்பம் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள்ல மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருது. ஏன்னா இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை இயக்குவதற்கு அதிகமான பவர் தேவைப்படும். வரும் காலத்துல கட்டப்படும் நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள்ல இந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியா ப்ராஜெக்ட் 75 ஆல்பா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களும் கிட்டத்தட்ட 1,20,000 கோடி ரூபாய் மதிப்புல கட்டப்பட உள்ளது. இந்த நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை இந்தியாவுடைய வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ள நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல ஒரு CLWR-B2 காம்பாக்ட் லைட் வாட்டர் ரியாக்டர்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரியாக்டர்னால 190 மெகாவாட் பவரை ஜெனரேட் பண்ண முடியும். ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட உள்ள நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோக்கள், நிர்பயா க்ரூஸ் மிசைல், பிரம்மோஸ் ஆன்டி-ஷிப் மிசைல், பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல் போன்ற பலவிதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் இந்தியா கட்ட உள்ளது நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள். இந்த சப்மரீன்கள் நீருக்கு அடியில் அதிவேகமா டிராவல் செய்யணும். அது மட்டும் இல்லாம அப்படி டிராவல் செய்யும் பொழுது மிகவும் குறைவான சத்தத்தை எழுப்பணும். அதற்கு இந்தியாவிற்கு பம்ப்ஜெட் ப்ரொபல்ஷன் தொழில்நுட்பம் மிகவும் அவசியம். பிரான்சின் ஆஃபரை இந்தியா ஏத்துக்கிட்டாங்கன்னா வரும் காலத்துல கட்டப்பட உள்ள நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்கள்ல இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். தற்போதைய நிலையில் இந்தியா பம்ப்ஜெட் ப்ரொபல்ஷன் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யதான் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வார்ஷிப் டிசைன் பீரோ பம்ப்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தோட ஒரு புரோட்டோடைப்பை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பம்ப்ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மிகவும் ஒரு காம்ப்ளெக்ஸான தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம்
தொழில்நுட்பத்தை இந்தியா டெவலப் செய்யணும்னா அதிக அளவுல பணத்தை செலவு செய்து பல வருடங்கள் வேலை செய்யணும். இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் பம்ப்ஜெட் propulsion தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொடுக்க முன் வந்திருக்கிறது. இந்தியாவிற்கு அடித்த ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து அதிகமான அளவுல ஆயுதங்களை வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட இந்தியாவிடம் இருந்து மவுண்டன் ஆர்ட்டிலரி சிஸ்டத்தை வாங்கி இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து கான்காஸ் எம் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஆன்டி டேங்க் கைடட் மிசைல வாங்கி இருக்காங்க. இந்த கான்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து அர்மீனியா வாங்கி இருக்காங்க. இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல அதிக எண்ணிக்கையில அர்மீனியா வாங்கி ஸ்டோர் செஞ்சு வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா அசர்பைஜானுடன் வரும் காலத்துல நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல இந்த கோன்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை பயன்படுத்த அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. அர்மீனியா சோவியத் யூனியன்ல இருந்து பிரிந்த நாடு. இதனால சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை பெரும்பாலும் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த கோன்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் ரஷ்யாவிடம் இருந்து இந்த கோன்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட லைசன்ஸை வாங்கி இந்தியாவிலே தயாரித்து வர்றாங்க. இதன் காரணமாக தான் அர்மீனியா இந்த மிசைல்களை இந்தியாவிடம் இருந்து வாங்குறாங்க. கோன்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஒரு செகண்ட் ஜெனரேஷன் மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னால எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர்கள் பொருத்தப்பட்ட டேங்குகளை கூட தாக்கி அழிக்க முடியும். கோன்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் 14.6 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்ல 2.7 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் வார்ஹெட்கள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த மிசைல்னால 4 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டேங்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். கோன்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை இயக்குறதுக்கு திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல டார்கெட்டை நோக்கி வழி நடத்துவதற்கு வயர் கைடிங் சிஸ்டம் மற்றும் செமி ஆட்டோமேட்டிக் கமாண்ட் டு லைன் ஆஃப் சைட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அர்மீனியா இந்தியாவிடம் இருந்து வாங்கியிருக்க கோன்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் ரஷ்யாவின் கோன்காஸ் 85 ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன். இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னால அதிக தடிமன் கொண்ட ஆர்மர்களையும் துளைத்து கொண்டு செல்ல முடியும். கோன்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் பங்கர்கள், சர்ஃபேஸ் டார்கெட்ஸ், குறைவான உயரத்தில் பறக்கக்கூடிய காம்பாக்ட் ஹெலிகாப்டர்கள் போன்ற பலவிதமான டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட கோன்காஸ் எம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வாங்கி இந்திய படையில் இணைச்சிருக்காங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த வருடத்தோட நவம்பர் மாதம் வரைக்கும் இந்தியா 7,034 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இன்னும் 2023 வருடத்தோட முதல் பாதியில பல முக்கியமான ஆயுத ஏற்றுமதி சம்பந்தமான ஒப்பந்தங்கள் இந்தியா கையெழுத்திட உள்ளாங்க. இதனால இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி இந்த பைனான்சியல் இயர்ல மிக அதிகமாயிருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் செய்யப்பட்டிருக்கு. இந்தியா போன வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 12,814 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இது போன வருடத்துக்கு முந்தைய வருடத்தை எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 1,940 கோடி ரூபாய்க்கு தான் இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஆனா 2022 வருடத்துல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி கிட்டத்தட்ட 6 முதல் 7 மடங்கு அதிகமாயிருக்கு. இந்திய அரசாங்கம் 2025 வருடத்துக்குள் ஒரு வருடத்துக்கு 35,000 கோடி ரூபாய்க்கு ஆயுதத்தை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதியை பார்க்கும் பொழுது இந்த 35,000 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கறத மிக எளிதா இந்தியா அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சமீபத்துல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதி அதிகமா இருப்பதற்கு காரணம் 3 முக்கியமான டிஃபென்ஸ் டீல். முதல்ல இந்தியா பிலிப்பைன் நாட்டிற்கு 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. அதற்கு பிறகு மொரீஷியஸ் நாட்டிற்கு HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ALH மார்க் 3 ஹெலிகாப்டர்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. இப்போ சமீபத்துல அர்மீனியா நாட்டிற்கு 155 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆர்ட்டிலரி சிஸ்டங்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த ஆர்ட்டிலரி சிஸ்டங்கள்
ஒப்பந்தங்கள் கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்திடமிருந்து அர்மீனியா வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதியில தனியார் நிறுவனங்களும் பெருமளவுல கான்ட்ரிபியூட் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 3 ஒப்பந்தங்கள் தவிர வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆன புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், வீரர்கள் அணியக்கூடிய ஹெல்மெட்ஸ், ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல்ஸ், ஏஎல்ஹெச் ஹெலிகாப்டர், எஸ்யூ ஏவியானிக்ஸ், ரடார் சிஸ்டங்கள், கோஸ்டல் சர்வேலன்ஸ் சிஸ்டம், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், லைட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் பார்ட்ஸ் போன்ற பலவிதமான ராணுவ சம்பந்தமான உபகரணங்களை இந்தியா ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. வரும் காலங்களிலும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இதனால ரஷ்யாவிடம் இருந்து ஆயுதம் வாங்குவதற்கு பல நாடுகள் முன்வரல. அதற்கு பதில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ரஷ்ய ஆயுதங்களை பல நாடுகள் வாங்குவதற்கு முன் வந்திருக்காங்க. இதனால வருடத்துக்கு 35,000 கோடி ஆயுத ஏற்றுமதி அப்படிங்கிற டார்கெட்டை இந்தியா மிக எளிதா கடந்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.